ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டால்பி டிடிஎஸ் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மந்தோட ஆஃபர் ஆம்ப்ளிஃபையரும் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்போட பேனல் தான். இந்த ஆம்போட பேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூடியூப்பில் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பேனல். என்ன பேனல் பார்த்தீங்கன்னா, காப்பர் கிளாஸ். இந்த டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பிங்கிஷாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு காப்பர் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு பேனலு. கிளாஸ் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் மாதிரி தான் பின்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போட இன்டீரியர். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரிங் வந்து ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒயரிங் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் யூஸ் பண்ண எல்லா பொருளுமே ப்ராடக்ட்டுமே ஒரிஜினல் தான். ஒரிஜினல் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பில் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் யூஸ் பண்ண பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 15,000 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். சான்வா பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லுமே பிராண்டு தான். ஃபெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஃபெட்டு வந்து சக்தி பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆம்ப் வந்து டால்பி டிடிஎஸ் ரன் ஆகுமாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் டிடிஎஸும் சப்போர்ட் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ லாஸ்ட்டில். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பேனல் பிடிக்கல, இந்த வியூ மீட்டர் வேணாம், இல்லை இந்த நாபை சுற்றி வர இந்த கலர் லைட் வேணாம், வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம், நேம் எனக்கு பேனலில் வேணும், இந்த மாதிரி நீங்கள் எப்படி கேட்டாலும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி தருவோம். எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. இது ஆஸ் யூஷுவல் வர பேனல்லேருந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஒன்லி HDMI மட்டும் வேணும், ஆப்டிகல் கோஆக்சியல் வேணாம், இல்லை ஆப்டிகல் கோஆக்சியல் மட்டும் இருந்தாலும் போதும், இல்லை இது ரெண்டுமே வேணாம், எனக்கு சிம்பிளாக ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம பண்ணி தருவோம். சேம் இதே இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கேட்குறீங்க, கண்ட்ரோலர் ஆம்ப் பெஸ்ட்டாக டிஜிட்டல் ஆம்ப் பெஸ்ட்டான்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கண்ட்ரோலர் ஆம்பை விட டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் ஆம்ப் வந்து 1 or 2 இயர்ஸில் அந்த கண்ட்ரோல் வந்து தேயறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிராண்டட் எல்கான் மாதிரி ஒரு பிராண்டடில் ஒரு கண்ட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஒரு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்தில் தேயறது தான். கண்ட்ரோல் வந்து போகும், எப்படியும் போகும். அதை நம்ம எது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையரில் அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்கோடர் வந்து டைப்பே வேறு. அது இல்லாமல் என்கோடரே நீங்கள் யூஸ் பண்ணினாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமில் தான் ரன் ஆகுது. அதனால் வந்து இது ரிமோட் வந்து போனாலும் அந்த ரிமோட் வந்து ₹50 ₹100 தான் வரும். நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு ரிமோட் தான் அது. அதனால் என்னைய கேட்டிங்கன்னா ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையர் தான் பெஸ்ட்டு. டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் தான் உங்களுக்கு யூஸிங்க்கும் பெஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஆம்ப்ளிஃபையரில் டால்பி டிடிஎஸ் ரன் ஆகாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் சில பேர் வந்து நான் டெக்னீஷியனு, டால்பி டிடிஎஸ்லாம் சப்போர்ட் ஆகாது ஆம்ப்ளிஃபையர்லாம் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதோட கமெண்ட் இதை கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணாதவங்க. ஆடியோ ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஸ் FT03 இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டால்பி எடுக்கும். அதை யூஸ் பண்ணி சரியாக பார்க்காதவங்க அது இவங்க பேசலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பர் டால்பி டிடிஎஸ் ஃபைலை வந்து லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது டால்பினா AC3 AC அந்த மாதிரி ஃபார்மெட் இருக்கும். டிடிஎஸ்னால் .TTS ஃபார்மெட்டு. இதை வந்து சரியான இதில் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் ஆம்ப் ரன் பண்ணும். ஒரு ஆம்ப் டால்பி டிடிஎஸ் ரன் பண்ணுங்கிறதுக்காக எந்த சாங் போட்டாலும் MP3 போட்டாலும் என்ன ஃபார்மேட் போட்டாலும் ரன் ஆகுங்கிற டால்பி டிடிஎஸ் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு நார்மல் MP3 சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஒரு சாங், மொபைலில் டவுன்லோட் பண்ண நார்மல் ஒரு சாங், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் AV ரிசீவர் எதில் நீங்கள் போட்டாலும், அதாவது AV ரிசீவர் 2 ஒன்று தான். இதில் நீங்கள் எதில் போட்டாலும் சோனி இந்த மாதிரி ப்ளூரே எதில் நீங்கள் போட்டாலும் வெளியே வர்றது டால்பி டிடிஎஸாகவே வராது. அவுட்புட்டு நார்மலாக தான் வரும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவில் டால்பி டிடிஎஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஆம்போ இல்லை AVRோ எதோ இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். சரிங்களா? அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜராக வர டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டாரு, அமேசான் ப்ரைம் இதுலெல்லாம் வந்து டால்பி டிடிஎஸ் எடுக்குது. அதுலேயே டிஃபால்ட்டாகவே வருது. இது வந்து எங்கள் டிவிலையும் சப்போர்ட் இருக்குது. ஸோ நாங்கள் HDMI ARCயோ இல்லை ஆப்டிகல் கோஆக்சியலோ கொடுக்கும்போது டால்பி டிடிஎஸ் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கும். 100% எடுக்கும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன்.
அது டோட்டலாக அப்லோட் பண்ண முடியல என்னால். ஏன்னா கரெக்டாக வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட்டிங் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணணும். அப்போனா தான் புரியும். இல்லைன்னா நார்மலாக யூசேஜ் பண்ணி காட்டினா அது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியாது. அதனால் அது இதுக்கப்புறம் வர வீடியோலலாம் உங்களுக்கு தெளிவாக டால்பி டிடிஎஸ் எடுக்கிறத நான் போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி ஆடியோஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, நீங்கள் அதில் டால்பி டிடிஎஸ் எடுத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரிசல்ட் வருதுங்கன்னு சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போது இந்த ஆம்பில் வந்து எப்படி டால்பி டிடிஎஸ் ரன் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆம்பில் வந்து HDMIயில் வந்து நான் வந்து ஏஆர்சி யூஸ் பண்ணல. ஏஆர்சி கிட் யூஸ் பண்ணல. நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, HDMI இன்புட் கொடுத்து HDMI அவுட்புட் வர மாதிரி 4K பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து எப்படி டால்பி டிடிஎஸ் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HDMIயிலேருந்து அவுட்புட் எடுக்கும்போது ஆப்டிக்கல் டால்பி டிடிஎஸ் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி அந்த கன்வெர்ட்டர்லேயே வருது. ஸோ அந்த ஆப்டிக்கலை எடுத்து நம்ம ஆப்டிக்கலோட டிரான்ஸ்மிட்டரை எடுத்து நம்ம ஆடியோஸோட ரிசீவிங் பாயிண்டில் சால்டரிங் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம்னா இதோட ஆடியோ வந்து டால்பி டிடிஎஸ் ஆடியோ வந்து ஆடியோஸுக்கு மூவ் ஆயிரும். அதாவது D1 D2 2 ஆப்டிக்கல் இருக்கும். அதில் D1 வந்து நான் கொடுத்துருவேன் HDMI. D2 ஆப்டிக்கல் வந்து அவங்க ஆப்டிக்கலாக யூஸ் பண்ணிக்குவாங்க. D3 வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோஆக்சியலாக இருக்கும். இப்படி தான் இதில் ரன் ஆகும். 4K இன்னும் கொடுத்து 4K அவுட்டு டிவிக்கு எடுத்துக்கலாம். செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செட்டாப் பாக்ஸ் வந்து நீங்கள் HD செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் டிஃபால்ட்டாகவே எடுக்கும் எல்லா சேனலுக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஆம்ப் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் யூசர்ஸுக்கு வந்து இந்த ஆம்ப் வந்து டால்பி டிடிஎஸ் பக்காவே எடுக்கும். நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணி தான் காட்டியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. ஏதாவது இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னென்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்மகிட்ட இந்த HDMI ஆம்ப்ளிஃபையர் வாங்குறவங்களுக்கு ஆப்டிக்கல் கேபிள் HDMI கேபிளும் ஃப்ரீயாக தர மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது இதோட பேக் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் ஆம்ப் தரோன்னு சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த ஆஃபர் ஆம்ப்பு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VMmeter வந்துடும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு உள்ளே வந்து பவர் ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் பர் சேனலுக்கு வந்துடும். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் வந்து 7500 சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். பேனலில் நேம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பேனல் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்கா, வேறு கலர் இருக்கானாலும் எல்லா கலருமே இருக்குது. ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு, க்ரீனு, ஆரஞ்சு, லைட் க்ரீனு, எல்லா கலர் பேனலுமே இருக்குது. எப்படி சொல்கிறீங்களோ அந்த டைப்பில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆம்போட ப்ரைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்த ஆம்போட வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15K வரும். இது வந்து இந்த மாதத்தோட ஆஃபர் ப்ரைஸ் மட்டும்தான். 15Kல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டோசிபா டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரு. இதோட பவர் அது இல்லாமல் பர் சேனல் வந்து 100 வாட்ஸ் வரும். டோட்டலாக 600 வாட்டில் ரன் ஆகிற ஒரு ஆம்ப்ளிஃபையரு. இதோட ஸ்பேர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 14K அந்த ரேஞ்ச் வந்துடும். நம்ம 1500 அசம்பிள் சார்ஜ் போட்டு ஃபைனல் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வரும். இதை ஆர்டர் பண்ணுறவங்க டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். முன்னாடி ஃப்ரேம்லேயும் ஷோ ஆகும். கால் பண்ணுங்கள். எப்படி ஆர்டர் பண்ணதுன்னு சொல்கிறோம். ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 10 or 12 டேஸ் ஆகும். அசம்பிளிங் முடிச்சுட்டு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி டேஸ் மாறும். அசம்பிளிங் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ், ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து எடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரனாலும் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது, பண்ணிக்கலாம். மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டு அதை விட்டால் பார்த்தீங்கன்னா கொரியர்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.